ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்மா கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா, அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப், உடைச்ச கடலையை பவுட்ரு பண்ணி அந்த மாவு 1/4 கப். அவ்வளோதான். இப்போது ஒரு பவுலில் அரிசி மாவு, கடலை மாவு, உடைச்ச கடலை அதாவது பொட்டுக்கடலை மாவு இந்த 3த்தையும் போட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஒரு சைடில் எண்ணெய் கொஞ்சம் காய வைக்கணும். காஞ்ச எண்ணெயை நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசையணும். இதுலேயே பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க பூண்டை நல்லா நைஸாக அரைச்சி போட்டுடலாம். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த மாவை எடுத்து சீவல் அச்சு இருக்கும்ல, முறுக்கு குழல்லையே சீவல் கொள்ள அச்சு 2 இருக்கும், பேக்கில் 2 கோடு இருக்கும். அதை போட்டு அதில் பிழியணும். இப்போ என்னோடய முறுக்கு குழலில் இருக்க சீவல் அச்சு ரொம்ப மெல்லிசாக இருந்தது. அதனால் இது ஓலை பக்கடான்றதுக்கு ஏற்ற மாதிரி ஓலை மாதிரி தான் விழுந்தது. ஆனால் இதை விட கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஹோல் இல்லை, அது நீளமாக இருக்கும். அது கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா திக்காக வரும். அப்போ நம்ம நல்லா கடித்து கொஞ்சம் நேரம் நல்லா மென்று சாப்பிட நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி வாயில் போட்ட உடனே அப்படி பொறுன்னு கரைஞ்சிரும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓலை பக்கடா ஓலை மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்ல மெல்லிஸாக இருக்குது. அதனால் அச்சு நம்மளுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரும். இந்த சீவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி தீபாவளி டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி நம்ம பிளேட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்குறோம். அக்கம் பக்கத்துலலாம் கொடுப்போம்ல, ஃப்ளாட்ஸில் இருந்தோன்னா ஃப்ளாட்ஸில் இருக்கவங்களுக்குலாம் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது பிளேட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு 10 மினிட்ஸில் நிறையா செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அச்சு எப்படி இருக்கோ அது மாதிரி திக்னஸ் வரும். அதுதான் அங்கே மேட்டர். சரியா? இதில் இன்னும் கூடுதல் சுவை சேர்க்கணுன்னா நம்ம இது அரைக்கிறோம்ல, பூண்டு அரைக்கும் போதே 2-3 புதினா இலை வச்சு அரைச்சா அதுவும் ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி வாசனையை சேர்த்துக்கலாம். பூண்டு வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். ப்ளைனாக இதுவே நல்லாயிருக்கும். நல்ல பொறுன்னு இருக்கும். இதுக்கு வேறு எதுவும் ஆட் பண்ணணுன்னு அவசியம்லாம் இல்லை. சமையல் சோடா அதெல்லாம் தேவையே கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்ன சேர்த்துருக்கோம்? அரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு 3 தான். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகெயின். டாடா பாய், see you.